சுழியெல்லாம் அழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதை அழிஞ்சு போவாங்க. அதாவது மட்டி இல்லை என்றால் மையகத்தில் கொண்டு போய் விட்டுறணும். 200 கிலோ சமைக்கும். 200 கிலோ. இப்போ ஒரு பேயா வரட்டும், ஒரு இது வந்து கும்மேத்துங்களா? ஆமா சரிங்க. 6ஆம் பல்லு. செனை இன்னும் ஆகல. பெண் குதிரை நீ செனை ஆகல. செனை ரெடி ஆகிட்டு இருக்கு. அம்மா விடுறது இல்ல. பல்லுங்கண்ணா? பல்லு 6ஆம் பல்லு. 6ஆம் பல்லுங்க. சைஸ் எவ்வளவு இருக்குங்கண்ணா? சைஸ் ஒரு 44. 44ங்கண்ணா. ஆமா. சுழி 9 சுழி. 9 சுழி. சரிங்க. சுழியில தப்பு இல்ல. பொருள் நல்லா இருக்கு. ஒரு குதிரை நல்லா என்ஜாய் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்த வருஷம் அழகான இதே குருநாத சாமி கோயிலுக்கு ஒரு பெண் குதிரையா ஆண் குதிரையா விழுந்துக்கும் அழகா இருக்கும். அதனால இது வாங்கி விடலாம். இதனுடைய ரேட்டு ஒரு 17-18 கொடுத்துடலாம். சரிங்கண்ணா. இதுல 18ன்னா 1 குறைக்கலாம், 17ன்னா 1 குறைக்கலாம். அவ்வளவுதான் ரேட்டு. கொடுத்துட்டா கொண்டு போய் ஒரு குண்டா தாட்டி கொண்டு போய் விட்டுட்டா அடுத்த வருஷம் குட்டி மணி மாதிரி அழகா போட்டுரும். அப்புறம் நீங்க கேட்கலாம். அடுத்து இது பாக்கலாங்கண்ணா. அடுத்து இது என்ன கலர் சேர்ந்ததுங்கண்ணா? இது வந்து கல்டா தான். கல்டா. செவலை கல்டா. சரிங்கண்ணா. நெத்தியில வெள்ளை இருக்கு. சரிங்கண்ணா. 4 கால வெள்ளை இருக்கு. பஞ்சகலியான்ல சேரும். குண்டுங்களாண்ணா? அதான் குண்டு. இது கொடைக்கானலுக்கு போறதுக்கு குண்டு. வண்டிக்கு ஃபாஸ்டா போகும். கொடைக்கானலுக்கு அவங்க என்ன யூஸ் எடுத்துக்காங்க? அவங்க வந்து அந்த கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி என்னென்னமோ போடுறாங்களா. அங்க என்ன விளையுதோ அது கீழே பள்ளத்துல இருந்து மேல கொண்டு வரணும் லாரிக்கு. சரிங்கண்ணா. அதனால இது வந்து அவங்கதான் குண்டுதான் அவங்கதான் எடுப்பாங்க. சரிங்கண்ணா. அவங்களுக்கு இதுதான் மெயின் பிரச்சனை. சரிங்கண்ணா. அதனால இது வந்து அருமையான குதிரை. பல்லு 4ஆம் பல்லு. சரிங்கண்ணா. இது பொதி சமக்கருக்கும் போகும், வண்டிக்கும் போகும், ஏறு சவாரிக்கும் போகும். நல்லா தாங்குங்க. ஆமா, 3 தொழில் கத்து வச்சிருக்கு. மேல ஏறி ரைடிங் பண்றோம்ல, அது எத்தனை வெயிட் வரைக்கும் நான் மேல ஏறலாம்? 100 கிலோமீட்டர் வரைக்கும். 100 கிலோ வரைக்கும் ஏறலாம். 100 கிலோ வரைக்கும் ஏறலாம். 100 கிலோ வரைக்கும் அசால்ட்டா தாங்கிக்கும். 200 கிலோ சமைக்கும். 200 கிலோ சமைக்கும். சரிங்கண்ணா. கழுத மாதிரி இது 200 கிலோ சமைக்கும். ஆனா நம்ம வந்து 100 கிலோ தான் மினிமம். அதாவது 200 கிலோ எல்லா பாதைக்கும் வராது. ஒரு மினிமம் 100 கிலோ எந்த பாதையில விட்டாலும் வந்துடும். அது பள்ளமா இருக்கட்டும் இல்ல மேடா இருக்கட்டும் 100 கிலோ அசால்ட்டா வரும். அதுக்கு மேல போகும்போது ஒரு 25-30 கிலோ வச்சுட்டோம்னாலும் வந்துடும். அதுக்கு மேல போகும்போது கடுமையா இருக்கும். அதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கும். 100 கிலோ இருந்துச்சுன்னா இது எவ்வளவு தூரம் போகுங்கண்ணா? அது 10 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கூட போகும். 100 கிலோ இருந்துச்சுன்னா 25 கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்களா? அந்த காலத்துல எல்லாம் இப்ப சரிங்கண்ணா மலையில எடுத்துக்கங்க. பாச்சலூர் மலையா இருக்கட்டும், இல்லாட்டி அதுக்கு அங்கிட்டு தோணி மலை, பன்றி மலை, அழகு மலை, எந்த வழியா இருக்கட்டும், சரிங்கண்ணா, அங்க இருந்து விருப்பாச்சிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் வரணும். இந்த வாழைக்காய் வெட்டிட்டு வரணும், ஆரஞ்சு காய் எடுத்துட்டு வரணும். இது பூராமே குதிரை மூலியமா தான் வரணும். எங்க விருப்பாச்சிங்கிறது ஒட்டஞ்சத்திரத்துக்கு. ஆமா, அங்க இருந்து இப்ப அழகுமலை, தோழிமலை, சோளக்காட்டுல இருந்து வரணும்னா 40 கிலோமீட்டர் இருக்கு. 50 கிலோமீட்டர் இருக்கு. 50 கிலோமீட்டர் அது 100 கிலோ சமந்துட்டு தான் வரும். ஆமா, பழையபடி. ஆமா, பழையபடியும் அன்னைக்கு ஒரேனா 1 நா 1/2 நா அப்படிங்கிற காசு கணக்கு. பழையபடியும் 1 நாவுக்கு வாங்கினாங்கன்னா தூக்க முடியாது. இது தூக்க முடியாது அந்த அளவுக்கு ஜாமான். பழையபடி 100 கிலோ போட்டுதான் பழையபடியும் போகும். அந்த திருப்பி 100 கிலோ சமந்து தான் போகும். அதனால இது வந்து சலிக்காது. அதனால கொடைக்கானல் காரங்க இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க. ஆமா, இதுதான் எடுத்துக்கிறாங்க. வேற பெரிய சாதியெல்லாம் சமைக்காது. கொஞ்சம் தூரம் வரும். 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் வரும். அப்புறம் படுத்துக்கும். ஆனா அதே மட்டும் அது ரேட் அவ்வளவுக்கு வித்துட்டு இருக்கு. அது ரேட் அது உயரமா இருக்கு. அது ரேட் அது அப்ப உயரத்துக்கு மட்டும் தான் ரேட்டுங்க. ஆமா, அது உயரத்துக்கு அந்த இதுக்கு தான் காதுக்கு கண்ணுக்கு. ஆமா, அதுக்கு கலருக்கு அதுக்கு காசு கொடுத்து அதுக்கு தான் அதை வாங்கி சும்மா வீட்டுல வச்சு அழகு வச்சுக்க. பணம் நிறைய வச்சிருக்கவங்க அது 2 லட்சம் நாள் வாங்குறாங்க. ஏன் இது ஒரு 30,000 நாள் ஏங்க வாங்குறீங்க? அதாவது 2 லட்சம் போட்டு நானும் வாங்க மாட்டேன், நீ வாங்க மாட்டேன். இருக்கிற குளத்தை பணக்காரங்க வச்சிருக்காங்க. அந்த காசுக்கான வேலைகளை அவங்க செய்யறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அது நல்லா இருக்கட்டும். இப்படியே அப்படி அவங்களால வளர்த்தனால அது நல்லா இருக்கும்ல. அது ஒரு உயிர் தானே. நம்மளால வளர்த்த முடியாது. கட்டாயம் கண்டிப்பா முடியாதுங்க. அது அவருனால வளர்த்த முடியாது, இவருனால வளர்த்த முடியாது. அவங்கனால வளர்க்கட்டும், நல்லா இருக்கட்டும். அதாவது நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அது நல்லா வளர்த்தட்டும், தப்பே இல்ல. நமக்கு இது போதும். நம்மள வாழ வைக்கும் தெய்வம் இவங்கதான். ஆனா சுழிங்கிறது வந்து இதுக்குதான் வந்து இதுக்கு மெஜாரிட்டி அதிகம்ங்கிறீங்க. ஏங்கன்னா
இப்ப என்னன்னா அதுக்கு 9 சுழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு 9 சுழி இருக்கு. ஆனா இதுல வந்து பயன்கள் எதுனா இது அதிகமா வருங்களா, அது அதிகமா வருங்களா? இப்ப சாமிக்கு ஒவ்வொரு இது இருக்கு. சரிங்கண்ணா. இப்ப கருப்பண சாமிக்கு ஒரு மாதிரியா இருக்கும், மருதவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், முருகனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, ஐயப்பனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயப்பனுக்கு பெண்ணே போகக்கூடாதுன்னு இருக்கு. சரிங்கண்ணா. அந்த செல்வாக்குல இது இருக்கு. சரிங்கண்ணா. உயர்ந்ததுல இது இருக்கு. சரிங்கண்ணா. எந்த அளவுக்கு அதுக்கு அடுத்ததெல்லாம் ஆமா, எந்த அளவுக்கு நம்ம இதை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு பயன் இருக்கு. அடவோடா அப்படின்னு சொல்லி விட்டு போனீங்க போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை நேசிக்கணும். 3 வேளை தண்ணி வச்சு ஒரு பார்வை பார்த்து ஒரு தேப்பு தேய்ச்சிட்டு போனா அதுக்கு ஒரு சந்தோஷம். கடவுளை பார்த்தோன்னே கும்பிடுறோம், அப்பயும் நம்மளை கொஞ்சம் பாத்துக்கடா அப்படின்ட்டு போறோம். அது மாதிரி இதை நம்ம கும்பிட்டு வந்தா அப்போதான் அது பாத்துக்கும். அது எது வந்தாலும் எதிர்க்கக்கூடிய சக்தி இதுகிட்ட இருக்கு. அதனால இப்ப ஒரு பேயா வரட்டும், ஒரு நடிச்சாம நீங்க போறீங்க 12 மணிக்கு ஒரு காட்டுக்குள்ள பேய் வரும்ங்கிற இடத்துக்கு போறீங்கன்னு வைங்க, அந்த நேரம் கைதை தொட்டுக்கிட்டு போனா போதும். அதாவது இதை கூட்டிட்டு போகணும். ஆமா, இதை கூட்டிட்டு போகணும். நீங்களா போக சுடுகாடே சுடுகாட்டுல போய் தூங்கலாம், அது ஒண்ணும் பண்ணாது. இடுகாடு சுத்துறாங்கல்ல பேனா, அந்த ரகத்துலதான் விவரமா போகணும். அந்த ரகத்துல ரொம்ப விவரமா போகணும். அப்ப குதிரைன்னு ஒண்ணு எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். 1 மணி அண்டாதுங்க. ஆமா, அண்டாது. குதிரை பக்கமே வராது. கருப்பராயனுக்கு சேர்ந்ததுதான். ஆமா, இது சக்தி அவ்வளவு வாய்ந்தது. இது அந்த காலத்துல அவங்க அப்படித்தானே 12 மணி 1 மணி மாலைக்குள்ளதான் போவாங்க. எத்தனையோ பேய் வரும், எத்தனையோ எப்படியோ வருமாமா. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் மிச்சர் எண்ணெய் பலகாரம் தான் அதிகமா வாங்கி வச்சிருப்பாங்க. இதை சாப்பிடறதுக்குன்னே அது இங்கிட்டும் அங்கிட்டுமே ஓடுமாமா. அப்பதான் இதை பிடிச்சுக்குவாங்களாம் கையில. நீ வா மாப்பிள்ள அப்படின்ட்டு, நீ வர முடியாதான்ட்டே போகுமாமா. அதுக்கு உபயோகப்பட்டது இது தெய்வம். சரிங்கண்ணா. அது எதுவுமே அண்டாது. அது வளர்க்க நம்ம வளர்றோம். அதுல எந்த மாற்றமே இல்ல. தெரியாதவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு அது நிச்சயமா தெரியும். அப்படித்தாங்கிறது அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். நல்லா தெரிஞ்சவங்க குதிரை வளர்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இந்த ஒரு குதிரை வாங்கினப்பா 10 ஏக்கர் பூமி வாங்கினேன், 10 ஏக்கர். உண்மை நிறைய நடந்திருக்கு. லாரி வாங்கினேன், அது வாங்கினேன், இது வாங்கினேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை நடக்குது. இப்ப வந்துங்கண்ணா, இப்ப இந்த குதிரை வந்து நமக்கு நல்லா செட் ஆயிருச்சுங்கண்ணா. இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம விக்கிறோம், நம்ம இப்ப வெளியே போறோம், அந்த வெளியே விக்கிறோம்னா, இப்போ இது வந்து நமக்கு சேர்ந்த இது எல்லாமே வந்து மடி போயிருமாங்கண்ணா? இல்ல போயிடும். சரிங்க. அதாவது இது வந்து நம்ம வீட்டுல வந்து இறக்குற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்கண்ணா. தானா இறந்துட்டாலும் பழையபடியும் பேசும். நீங்க வித்துட்டீங்கன்னா பேசாது. குதிரை சொல்லியிருக்கான், வித்த மூஞ்சியில முழிக்காத செத்த மூஞ்சியில மொழின்னு சொல்லியிருக்கான். இது செத்துட்டாலும் அது இயற்கை. சரிங்கண்ணா. நீங்க வித்துட்டீங்கன்னா இயற்கை. இப்ப இது செத்துச்சுன்னா அப்ப வந்து அது வந்து எப்படின்னா அந்த இடம் அப்படியே உங்ககிட்ட உங்க மனையில பேசிட்டு தான் இருக்கும். அதுல எந்த தப்பும் இல்லை. அதனால இது வந்து வளர்த்தக்கூடியது. ஆயுட்காலம் எவ்வளவு வருங்கண்ணா இதுக்கு? இதுக்கு வயசு கடைசி வரைக்கும் குதிரைக்கு வயசு கடைசியா 40 வயசு. 40 வயசு இருக்கு. சரிங்கண்ணா. நீங்க நல்ல தேப்பு, நல்ல குளிப்பு, நல்ல தீனி கொடுத்துட்டால் குதிரைக்கு வயசுங்கிறதே இல்ல. 40 வருஷம் ஆண்டுட்டு செத்துரும். 40 வயசு வரைக்கும் இருக்கு. ஆமா, சரி. 40 வருஷம் அதுக்கு ஆயுள் காலம் 40 வருஷம். நீங்க ரவங்களுடைய இப்ப நம்ம பார்த்தோமே கருப்பு, உடம்பே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒரு 3 மாசம் அப்படி விடுங்க, அப்படியே குதிச்சு விளையாடும், எட்டி குதிக்கும் உங்க மேலயா. அதுக்கெல்லாம் மேப்பு தேப்பு தான், மேல தண்ணி வச்சிடணும். நல்ல முறையா பாத்துட்டே வந்தா அப்படியே எந்திரிச்சு. பச்சை தண்ணி மட்டும் வச்சா போதுங்களா? ஆமா, ஒண்ணும் தேவையில்லை. இந்த இது பச்சை தண்ணி வைக்கிறோம் 2 அது அதுபாடு குழுன்னு இருக்கும். அதையும் வைக்காம விட்டா அது என்ன செய்யும்? அது வந்து கூப்பிட்டா கேட்கும். நம்ம தான் அதை செயல்படுத்தணும். கடவுளை போய் நம்ம கும்பிடுற மாதிரி அவங்களும் கடவுள் கும்பிடுற வேண்டியதான். அவ்வளவுதான். அடுத்த வரைக்கும் போலாங்க. ஆனா இந்த குதிரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சுழி 9. சரிங்கண்ணா. வண்டிக்கு போகும், பொதிக்கு போகும், ஏர் சவாரிக்கு போகும். 3 பழக்கம் இருக்கு. சுழி 9. அவரு 7 வயசு இருக்கும். 7 வருஷம். சரிங்கண்ணா. நல்லா மூட்டைக்கு போகும், நல்லா வண்டிக்கு. ஹைட் ஒரு 45. கொஞ்சம் உடம்பு இல்லாம இருக்கு. வண்டி ஓட்டிட்டாங்க உடம்பு வராது. அது நல்ல தீவனம் கொடுக்க மாட்டாங்க. ஓடுறதுக்காக வேண்டி வயிறு இருந்துச்சுன்னா தூக்கிட்டு ஓடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி வகுத்தை குறைச்சிருவாங்க. அது கொஞ்சம் இழப்புல இருக்கு. நம்ம கிட்ட வந்துருச்சுல்ல, நீ தேர்ந்துக்கும். கொடைக்கானல் போச்சுன்னா அங்க பச்சை புல்லு நிறைய இருக்கு. அதுல நல்லா சாப்பிட்டு உடம்பு வந்துருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குறையை பத்தி அது நல்லா இருக்கு. குமேத்து. ஆமா, கரிக்கால் குமேத்து. விலை 27 ரூபா. 27 ரூபா. ஆமாங்க. சரிங்கண்ணா. நேர்ல வந்து குறைக்கிறது இல்ல. ஆமா, 20 ரூபா ஃபிக்ஸ்டு. ஆமா. ஓகேங்கண்ணா. அடுத்து செவல கல்டா. இதுங்கண்ணா. ஆமா. சரிங்கண்ணா.
இது வந்து செவலக்கல் தான். பல்லு 4ஆம் பல்லு. சரிங்கண்ணா. இது வண்டிக்கு போகும், ஏர் சவாரிக்கு போகும். சரிங்கண்ணா. பொதிக்கும் போகும், மூட்டைக்கு போகும். சரிங்கண்ணா. அருமையான குதிரை, நல்லா சுறுசுறுப்பான குதிரை. சரிங்கண்ணா. நல்லா தெளிவா இருக்கு. அதனுடைய ரேட்டு ஒரு 25. குண்டுங்கண்ணா. குண்டு. ஆனா குண்டு 9 சுழி சுத்தம். சரிங்கண்ணா. அடுத்த வரைக்கும். ஓகேங்கண்ணா. இது ரேட்டுங்கண்ணா? ரேட்டு 25. 25ங்க. சரி, ஓகேங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. இதுங்கண்ணா? இது நாசி. நாசி பெண்குட்டி. பல்லு போடல. சரிங்கண்ணா. கொஞ்சம் சென்னையாத்தான் இருக்கும் போல் இருக்கு. பல்லு போடலாம் சென்னை ஆயிக்குங்களா? ஆயிரம் குதிரையோட இருக்குல்ல. ஆமாங்க. குண்டு குதிரையோட இருக்கிறதுனால அது எப்படியாவது விழுந்துரும். சரிங்கண்ணா. அதனால அது பிரிக்க முடியாது. இது வந்து இப்போ எப்படின்னா நமக்கு இப்போ நம்ம வயசுன்னு ஒண்ணு இருக்குல்லங்கண்ணா. இப்போ நமக்கு ஒரு வயசு வந்துருச்சுன்னா தான் நம்ம இப்போ இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுன்னு இருக்கும்போது இதுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல? இல்ல, இதுக்கு வயசு ஒரு வயசுக்கு வந்துருச்சுல்ல. ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா அதான் குதிரைகளோட குண்டு குதிரைகளோட மேயும் போது ஏதோ ஒரு ஆர்வத்துல அது விழுந்துரும். நம்ம வந்து மறுக்கவோ விரட்டவோ ஆகாது. அதை பார்த்தா விரட்டி விட்டுடலாம். அதை நம்ம பார்க்காததுக்கு முதல்ல அது எண்ணெய் சேரும் போது ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இது எண்ணெய் சேர்ந்துருச்சு. சரிங்கண்ணா. ஒரு 6 மாசம் வரைக்கும் இது சென்னையில இருக்கு. இது சென்னையோட காலம் எவ்வளோங்கண்ணா? பிரெக்னன்சி டைம் இது எவ்வளோ? 1 வருஷம் தான். குட்டி பிறகு 1 வருஷம். 1 வருஷம் தான். ஆடா இருந்துச்சுன்னா 6 மாசம். குதிரை 1 வருஷம் மாடு மாதிரி தான். சரிங்கண்ணா. 1 வருஷத்துக்கு ஒரு குட்டி. 1 வருஷத்துக்கு ஒரு குட்டி. வருஷம் ஒவ்வொன்று 2 குட்டி போடுங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்தது இல்லைங்க. இது வரைக்கும் பார்த்ததில்ல. சரி. மாடு 3 கூட போட்டுருக்கு, பார்த்துருக்கேன். ஆனா குதிரை 2 போட்டதை நான் பார்க்கல. பார்த்தது இல்லைங்க. ஆமா, பார்க்காத பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. ஆமா, அதனால அதை நான் பார்க்கல. இது வந்து சுத்த நாசி. 9 சுழி 2 பல்லு. வேணுங்கிற வாங்கிக்கலாம். எவ்வளோங்கண்ணா? ஒரு 20 ரூபா ரேஞ்ச். 20 ரூபா. ஆமா, 1-2 குறைச்சு கொடுத்துடலாம். ஹைட் எவ்வளோ இருக்குங்கண்ணா? ஹைட் 45க்குள்ள வரும். இப்போ சென்னையா இருக்குன்னு சொல்றீங்களா? மறுபடி குட்டி ஓடிச்சு மறுபடியும் ஹைட் எந்திரிக்கீங்களா இல்ல எந்திரிக்காதுங்களா? அதெல்லாம் எந்திரிச்சுக்கும். 2 பல்லு தானே. சரிங்கண்ணா. அது மேல எதுவும் பராதது, அதனால எந்திரிச்சுக்கும். சரி, ஓகேங்கண்ணா. அடுத்து வெள்ளை குதிரைக்கு போகலாங்கண்ணா. என்ன கலருங்கண்ணா? இது ஜப்ஜா. சப்ஜா. ஆமா. சரிங்கண்ணா. இது ஜப்ஜா. இது வந்து முதல்ல ஒரு ஆண் குட்டி போட்டுச்சு, அதை கொடுத்துட்டாங்க. சரிங்கண்ணா. இப்போ பெண் குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டியும் இந்த குட்டிங்கண்ணா. ஆமா, சரி. குட்டி இந்த குதிரையும். குட்டிக்கு சொல்லிங்கண்ணா? குட்டிக்கு சொல்லி வந்து நெத்தி சொல்லி கொஞ்சம் பத்தாம இருக்கு. சரிங்கண்ணா. அது சில பேர் அதுக்குன்னு இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்பாங்க. அது வாங்குறவங்க வாங்கட்டும், இல்லாட்டி இருக்கட்டும், அதுக்குள்ள இதை பண்ணிக்கலாம். சரிங்கண்ணா. நமக்கு வந்து ஒன்றும் செய்யாது. அதாவது இந்த ஜப்ஜா இப்ப வயசு இதுக்கு 6 வயசு இருக்கும். சரிங்கண்ணா. சுழி வந்து 9 சுழி பக்காவா இருக்கு. எந்த தப்பும் இல்லை. வண்டி பழக்கம் இருக்குங்களா? வண்டி பழக்கம் இருக்காது, சும்மா மேய்ஞ்சிட்டு இருந்தது. சரிங்கண்ணா. அதனால குட்டியை போட்டுக்கிட்டே இருக்கும். கலர் நல்ல கலரு, கோயில் கலருக்கு, கோயிலுக்கு விடுற கலரு. சரிங்கண்ணா. அதுக்கு மேல வீட்லயும் வளர்க்கலாம். வளர்க்கும் போது நல்லா குட்டி ஓடிச்சுன்னா ஒரு நல்ல பெரிய குதிரை, நம்ம குதிரைக்கே பெரிய குதிரைக்கு கிராஸ் பண்ணி விட்டா அது மாதிரி அழகா போட்டுரும். நல்ல நெட்டு இருக்கு. இந்த கலர் கிடைக்காது. இதுதான் இப்ப மக்கள் நம்ம ஆளுங்க நிறைய விரும்புவாங்க ஜப்ஜாங்கிறது. அதனால இது வாங்குறவங்களுக்கு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. சரிங்கண்ணா. இது என்ன ரேட் சொல்லுதுங்கண்ணா? இது வந்து தாயும் குட்டியும் சேர்ந்து 25 ரூபா. குட்டி மட்டும் தனியா கேட்டாங்கன்னா தனியா கேட்டா 10 ரூபா ஆகும். குட்டிங்களா? ஆமா. இது எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா? அது என்ன 2-3 மாசம் இருக்கும். 3 மாசம் குட்டிங்க. பொட்டை குட்டிங்க. பொட்டை குட்டி. ஓகே, ஓகேங்க. சொல்லி 9 சொல்லியில நெத்திக்கிட்ட மட்டும் நெத்தி தான் கொஞ்சம் பத்தாது. சரிங்கண்ணா. பத்தபடி அதுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கு. அதை வந்து வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். ஒன்றும் செய்யாது, எல்லாம் ஒன்றும் செய்யாது. கடவுள் வாங்கிட்டு போய் வளர்க்க மெம்மல் நல்லா தான் இருப்பாங்க. அதுதான் கல்லு தட்டி விழுந்து செத்து போனா குதிரை மேலதான் பழி. ஆமா, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆனாலும் அது மேலதான் பழி. அப்படி ஆகி போயிருது. அதனால அது மேலதான் சொல்லுவாங்க. அது சொல்றதுக்கு விரும்பல. சரி, ஓகே. அப்புறம் வந்து மற்றபடி என்ன குதிரை எல்லாம் முடிச்சு அவ்வளோ பார்த்தாச்சு. ஓகேங்கண்ணா. இவ்வளோ நேரம் நமக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நன்றிங்கண்ணா. நன்றி. ஓகேண்ணா.